ஹே காய்ஸ், சூர்யா நடித்து வெளிவந்த படம் எதற்கும் துணிந்தவன். இந்த படத்தை பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 3வது முறையாக எதற்கும் துணிந்தவன் படத்தில் கமிட் ஆயிருக்காரு சூர்யா. இதுக்கு முன்னாடி அயன் மற்றும் சிங்கம் படத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. சூர்யாவுடைய 40வது மூவியை யாரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ஹரி தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒரு சில காரணத்தினால இந்த படத்தில் இருந்து ட்ராப் ஆக அதுக்கப்புறம் தான் பாண்டியராஜ் கமிட் ஆயிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் ஹரியும் சூர்யாவும் அருவாங்கிற மூவியில் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பாண்டியராஜ் இந்த படத்துக்கு முன்னாடி பசங்க 2 மற்றும் கடைக்குட்டி சிங்கம் மூவி மூலமா சூர்யாவுடைய 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு பாண்டியராஜ். பாண்டியராஜுக்கு சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல 2வது படம் எதற்கும் துணிந்தவன் படம். இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளை படத்துல பாண்டியராஜ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல. 2020 ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினாக நடிப்பதாக ரூமர்ஸும் வந்திருக்குது. இந்த படத்துல ராஜ்கிரனும் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரா நடிக்க போவதாகவும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா அது அப்படியே ட்ராப் ஆயிருச்சு. இந்த படத்துல ஹீரோயினுக்கு மாமாவாக முதல்ல வடிவேல தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அவரும் இந்த படத்தை ட்ராப் ஆனதுனால அதுக்கப்புறம் தான் சூரி இந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு. பாண்டியராஜ் இந்த படத்துக்கு முன்னாடி கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஃபேமிலி ஆடியன்ஸை வச்சு கவர் பண்ணி எடுத்திருக்காரு. ஆனால் இனிமேல் புதுசாக ஆக்ஷன் கலந்த கதையாக எழுத ஆரம்பிச்சிருக்காரு எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு. இவர் இதுக்கு முன்னாடி கதகளி படம் ஆக்ஷன் படமாக எடுத்திருக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை அடிப்படையாக கொண்டு இந்த கதையை எழுதியதாகவும் சொல்கிறாங்க. எதற்கும் துணிந்தவன் டைட்டில் சூர்யாவுடைய பிறந்த நாள் 2021 அன்று அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது 1976ஆம் ஆண்டு அதே பேரில் வெளியானது. இந்த படத்தில் சிவகுமார் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் சரத்குமார், பிரசன்னாதான் நடிக்கிறாங்கன்னு ரூமர்ஸும் வந்திருக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வினய்க்கு இந்த கதை போயிருக்குது. இந்த படத்துக்கு டி இமான் இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. கடைக்குட்டி சிங்கம் மற்றும் நம்ம வீட்டு பிள்ளை படங்களில் பாண்டியராஜுடன் டி இமான் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் சூர்யாவும் இமானும் சேர்ந்து ஒர்க் பண்ண முதல் படமும் கூட சொல்லலாம். இந்த படத்தில் 40 கேரக்டர்ஸுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் தான் சூர்யாவுக்கு கோவிட்னால அஃபெக்ட் ஆகிருக்கிறாரு. ஸோ சூர்யா இல்லாத சீன்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிருக்கிறாங்க நம்ம டைரக்டரு. இந்த படம் மதுரையில் ஒரு பெரிய சண்டை காட்சி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ கோவிட் செகண்ட் அலை காரணமாக லாக்டவுன் போட்டதுனால இந்த சண்டை காட்சியை ஸ்கிரிப்டில் இருந்து கட் பண்ணி தூக்கியிருக்கிறாங்க. படப்பிடிப்பின் போது பாண்டியராஜோடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான விக்டர் கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து விசாரிச்சிருக்கிறாங்க. படத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் கை துப்பாக்கிகள் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டம்மிகள்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க விக்டரை. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே சூர்யா 1 கோடி மதிப்புள்ள தங்க நாணயங்களை கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. படத்தில் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததுன்னு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னை, மதுரை, காரைக்குடி மற்றும் குற்றாலம்னு பல இடங்களில் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. கோவாவில் ஒரு பாடல் காட்சி படமாக்கியிருக்கிறாங்க. இந்த படம் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம்னு பல மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு மார்ச் 10ஆம் தேதி 2022 அன்று உலகம் முழுவதும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மூவியோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.